வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். மக்கள் நம்பும் 5 பொய்கள். பொதுவாக ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோ, விட்டுடாத, அதுதான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு போய் கடையை திறந்துடணும், ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த கடையிலேயே இருக்கணும், அந்த கடை வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தணும். அவங்க சொல்கிறது 100% நல்லது. ஆனால் அதை தாண்டி நீ வேற எதையுமே சிந்திக்காத அப்படிங்கும்போது தான் அங்கே ஒரு பொய் வருது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா ஏதாவது ஒரு வேலையிலேயே இருந்துட்டோம் அப்படின்னா முன்னேறிடலாங்கிறது ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு வருமானம் பத்தாது, 2, 3, 4 வருமானங்களாவது வேணும். அப்போ அட்லீஸ்ட் உன்னோட இன்னொரு வருமானத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு இன்றைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் யாரையும் நம்புவதே கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க, உறவினர்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, நண்பர்களை நம்ப மாட்டேங்கிறாங்க, கூட வேலை பார்க்குறவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு கடை வச்சுருந்தா கஸ்டமரை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் டாக்டர்கிட்ட போனால் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டரை நம்ப மாட்டேங்கிறாங்க, நர்ஸை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு காரில் போனால் டிரைவரை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ யாரையுமே நம்பாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமானா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு நரகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. 50-50ன்னு சொல்லுவோம். 100% கண்மூடித்தனமாகவும் நம்ப முடியாது. அதே நேரத்தில் நம்பிக்கையே இல்லாமலும் வாழக்கூடாது. 50%ஆவது நம்பணும். முதல்ல அடுத்தவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக நம்ம இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தவங்க மேலே கிளைம் பண்ண முடியும். பொதுவாகவே நமக்கு என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கணும், நல்லா படித்தா நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும், நல்ல காலேஜில் இடம் கிடைச்சா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் வாழ்க்கை செட்டில் ஆகும். இப்படி தான் நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க எல்லா வசதியோட நல்ல வாழ்க்கையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதைத்தானே நமக்கு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு வியாபாரம்னு ஆரம்பிக்கும் போது அதில் பல சிக்கல்கள் இருக்குது. முதலீடு போடணும், அனுபவம் இருக்கணும், நிறைய கவர்மெண்ட் பாலிசி இருக்குது. வியாபாரம் நடந்துட்டால் லாபம், வியாபாரம் நடக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய நஷ்டமாயிடும். அதற்காக 30 நாளும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் ஒரு சம்பளம் கிடைக்கும், இதுவே போதும் அப்படிங்கிற எண்ணம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்லூரியில் பேராசிரியர்களாக இருப்பாங்க. ஒரு பேராசிரியருக்குன்னு சில தகுதிகள் இருக்குது, சில படிப்புகள் இருக்கணும். ஆனால் அந்த கல்லூரியை நடத்துகிற முதல்வர், அந்த நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக படிப்பறிவே இல்லாதவர். அப்போ படிப்புங்கிறது இங்கே நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ள மட்டுமே தவிர நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு படிப்பு அவ்வளவு முக்கியம் இல்லை. நான் இங்கே படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை, படிப்பு மட்டுமே நமக்கு வாழ்க்கையே சிறப்படையாது. அப்போ அதை தாண்டி நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய உந்து சக்தி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவருடைய மந்திரி சபையில் நிறைய படித்த மந்திரிகள் அவருக்கு கீழே வேலை பார்த்தாங்க. அடுத்து கலைஞர் வந்தார். அவர் பெருசாக டிகிரி எல்லாம் படிக்கல, ஆனால் அவருடைய மந்திரி சபையில் எத்தனையோ டிகிரி படித்தவங்க வேலை பார்த்தாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மந்திரி சபையிலும் நிறைய படித்தவங்க அவர் மந்திரி சபையில் இடம்பெற்றாங்க. அப்போ நிறைய படித்தவங்களும் மந்திரியாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு, முதல் மந்திரிங்கிறவங்க தன்னுடைய தனித்தன்மையால் இருந்த காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர் மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்கன்னு ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு சிலர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு 35 வருடம் 40 வருடம் வேலை பார்ப்பாங்க. ஒரு 20 வயசில் வேலைக்கு சேருவாங்க, ஒரு 60 வயசில் ஓய்வு பெறுவாங்க. இந்த 20லிருந்து 60 வயசு வரைக்கும் குடும்பம், தன் குடும்பம், அண்ணன், தம்பி, அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், அடுத்து தனக்கான குழந்தைகள் வந்தோடனே குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம ஓய்வு காலத்தில் நிம்மதியாக ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு. இந்த 60 வயதில் அவங்க ஓய்வு பெறும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நடுஆற்றுல நடுவில் நிற்பாங்க. அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடாது, அவங்களுடைய உழைப்பு அதோட நிறுத்திக்க முடியாது, மீண்டும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போவே நம்ம வேலை பார்க்கும் போதே நமக்கு தேவையான ஓய்வையும் எடுத்துக்கொள்ளணும், உழைப்பையும் செஞ்சுக்கணும். ஓய்வு காலத்தில் நான் நிம்மதியாக இருப்பேன்னு இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஓய்வு காலத்தில் நிம்மதியாக இருந்ததில்லை அப்படிங்கிறதான் பெரிய செய்தியாக இருக்குது. அப்போ இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவையான அளவு ஓய்வையும் வசதியையும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும். இதற்கு ஒரு சில உதாரணம் பார்க்குறாந்தா, பையனுக்கு 25 வயசாயிரும்,
கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஆனால் வர்ற மருமகளுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கான உழைப்போட அருமை தெரியாமல் போயிடும். மகள் இருக்கும், திருமணம் பண்ணி வைப்போம். வருகின்ற மருமகனுக்கு உங்கள் குடும்பத்தின் மேல் உள்ள அக்கறை முழுவதுமாக தெரியாது. நீங்கள் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ உழைச்சிங்கன்னு. அங்கே சில நேரங்களில் உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் ஓய்வு காலத்தில் நான் ஓய்வு எடுத்துக்கலாங்கிறது இல்லாமல் ஓய்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பணக்காரர்களை பார்த்தாலே பிடிக்காது. எப்போ பாரு பணம் பணம் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படிம்பாங்க. முதல்ல நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வராது. பணக்காரர்களை வெறுக்கவில்லை, பணக்காரர்களோடு சேர்த்து நீங்கள் பணத்தையும் வெறுக்கிறீர்கள். அது அப்போ உங்ககிட்ட பணமே வராது. முதல்ல எதையும் வெறுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து, சொந்த வீடு இருந்துச்சு, அவன் ஜாலியாக இருந்தான், அவன் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க அப்பா பெரிய தொகையை கொடுத்தாரு, அவங்க அம்மா தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாங்க, வாழ்ந்துட்டான், எனக்கு அப்படி யாருமே செய்யலையே அப்படிம்பாங்க. இன்றைக்கி சினிமா நட்சத்திரங்களில் கூட அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்பா பெரிய ஹீரோ, அதனால் தான் பையனை வளர்த்து விட்டார். இன்றைக்கி 100 ஹீரோக்கள் தான் மகனை சினிமாக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர் தான் முன்னேறினாங்க. மீதி பேரெல்லாம் அப்படிலாம் முன்னேற முடியவில்லை. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா அஜித் குமார், விக்ரம், இவங்க 2 பேர்த்துக்கும் சினிமா பின்னணிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் முன்னேறி வந்தாங்க. அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு பின்புலம் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும், சொத்து இருக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. நமக்கான முயற்சி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது முக்கியம். என்ன நேயர்களே, இந்த மாதிரியான நம்மளது எண்ணங்களை நாம் மாற்றிக்கொண்டு பழக கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம். ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்மால் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமது கற்க கசடார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.